எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மோட்டோவில் ஒரு டேரில் இறக்கியிருக்கோம். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15லேருந்து 20 வண்டியோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஏதாவது ஒரு வண்டி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. இல்லை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்கக்கிட்ட அந்த வண்டியெல்லாம் இருந்தால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நெருங்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வண்டியும் நம்மக்கிட்ட நம்ம சேனலில் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா வண்டியோட வீடியோவும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏதாவது ஒரு வண்டி நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதுதான் நம்மளுடைய விஷயம். வாங்க இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு இப்போ நம்ம இந்த இதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். என்ஜின் ஆயில் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாகவும் இருக்குது ஷீல்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கும். அதே வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும். வந்து இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு. இந்த ஷீல்டை தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க தேங்க்ஸ் டு ஆல்ங்க. இதுதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்து நிறைய ஊரில் வந்து கால் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். மெயின் இந்த வண்டியை வந்து பிரிச்சிருக்கோம். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் ரிசீவ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா இந்த வண்டிக்கு ஹெட்டு சிலிண்டர் கிட்டு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி இன்ஜின் ஒர்க்கை தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த வண்டியை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ப்ளஷர் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஓகே வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ரஸ்டட் ஏரியா தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த வண்டியில் எப்படி தான் ஆகும் இருக்குது. இந்த வெஹிக்கிள் தான் நம்மக்கிட்ட ஒரு இன்ஜின் ஒர்க்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த வெஹிக்கிள்லாம் 1 lakh கிலோமீட்டர் மேலே டிரைவ் ஆகிடுச்சுங்க. வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வு பெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வால்வு பெண்டு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸ்க்ரூ டிரைவரே உள்ளே போகுது பாருங்கள். கேப் தெரியுதுங்களா? இந்த மாதிரி போனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வு பெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஓகே வால்வு ஹெட்டு கேம் ஷாஃப்ட்டு ரேக் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம என்ன இதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிஷனை பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலிண்டர் கிட்ட ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டேங்க் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்கிங்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோலரை டைமிங் ரோலரை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். சிலிண்டர் கிட்ட பார்த்துக்கோங்க. லைட்டாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பொறுமையாக ஷேக் பண்ணி அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஷேக் பண்ணி வெளியே எடுத்தாலே போதும். உங்களுக்கு போரோட கண்டிஷனை பாருங்க. கண்டிப்பாக வந்து போர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் தான் ஆயிருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஒயிட் ஸ்மோக்லாம் கண்டிப்பாக வருது இந்த வெஹிக்கிளில். பிஸ்டனை பார்த்துக்கலாம்.
பிஸ்டனில் நம்ம என்ன பண்ணணும்னா சைட் ஷேக் வரும், சென்டர் ஷேக் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்றதை பார்த்தலாம். இந்த ஸ்ப்ளெண்டரில் ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு ஆயிலு ஸ்ப்ரிங்கு கம்ப்ளீட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அதனால் அந்த பேட்ரி ப்ராக்கெட்லாம் பெண்ட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் ஒர்க் போயிட்டுருக்கு, இதுவும் வந்து ஃபோர்க் பெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து ஒரு BS6ங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா BS6 ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கும் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி எல்லாமே ஆயிலே எல்லாமே மாற்றி கொடுத்துருங்க, பிரேக் ஷூஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. யமகா ரேவோட ஒர்க்கு. அந்த வண்டி பார்த்துங்க, ஹோண்டா CD 110 ஒரு ஃபுல் சர்வீஸ், செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு எல்லாமே மாற்ற சொல்லியிருக்காங்க. லாக் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது, அதையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ஒர்க்கும் பண்ண போகிறோம். நம்மளோட ஒர்க் ஷாப் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஒர்க் வந்து பிஸியாக தான் போயிட்டுருக்கு. உள்ளே ஒரு ஹோண்டா ஆக்டிவாக இருக்குது, அதுவும் வந்து சர்வீஸ் தான். ஓகே, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இவ்வளோ வெஹிக்கிள்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா வண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா ஆக்டிவாங்க, அந்த ஸ்ப்ளெண்டரும் நம்மளுக்கு ஒர்க்கு தான், இந்த ஹோண்டா ஆக்டிவா. அதுக்கப்புறம் இந்த வண்டி அந்த பெட்ரோல் டியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா டியூப்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு அதையும் கட் பண்ணிட்டாங்க. வெஹிக்கிளில் கரண்ட் வரலன்னு சொல்லி இந்த வண்டி கம்ப்ளைண்ட்டு. மெயினாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மேக்ஸிமம் 1 டே டெலிவரி நிறைய வெஹிக்கிள் கான்செப்டில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல். ப்ராக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அந்தளவுக்கு பெண்டு எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா இதோடைய இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம அந்தளவுக்கு பெண்டும் எடுக்க முடியாது, எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. ஏன்னா லாக் செட் எல்லாமே உங்களுக்கு கிராஸ் ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் உங்களுக்கு. இப்போது செட்டாக இந்த வெஹிக்கிள் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட ப்ராக்கெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னே வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி கீ போடுற இடமும் கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு இதுதான் மெயின். இந்த இடம் தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி பாக்ஸ் கிளாம்பை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் சொன்னாங்க, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கேவை கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோர்க் பெண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போத் பிரேக் ஷூ, ஹெட்லைட் ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். BS6 கோன் செட்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். அந்த கோன் செட்டோட நிலைமையெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கோன் செட்லாம் சுத்தமாக உங்களுக்கு நல்லாவே வந்து இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடி வாங்கியிருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், மாற்றி முடிச்சுட்டு வெஹிக்கிளை ரெடிங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, 11 o'clock. நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் அப்பாச்சி வண்டியோட கண்டிஷன் என்ன இதுன்றதை செக் பண்ணிங்க. சர்வீஸ்க்காக நம்மகிட்ட ரிசீவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஒரு ஃபுல் சர்வீஸ் இந்த வெஹிக்கிளும் பண்ண போகிறோம். இந்த வண்டியும் ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸ்கூட்டர்ஸு ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா 2 டயரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆஃப் கண்டிஷனாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சுத்தமாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 டயரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மாற்ற சொல்லிவிட்டு ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் மாற்ற சொல்லிவிட்டு இந்த ஹிமாலயன் நம்மக்கிட்ட நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆயில் லீக் கம்ப்ளைண்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இன்ஜினில் ஆயிலே இல்லாததான் இந்த வெஹிக்கிள் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதனால் இந்த வெஹிக்கிள் எவ்வளோ ஓடிதுன்னா 65,000 கிலோமீட்டர்கிட்ட வெஹிக்கிள் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டியில் இன்ஜின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெஹிக்கிளை என்ன ஏதுன்றதை பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வெஹிக்கிள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. லேட்டஸ்ட் மாடல் வண்டி BS6 யமகாவில். இங்கே பாருங்கள், ஹேண்டில் பாரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்கள், ஹேண்டில் பாரே ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. ஹேண்டில் பாரே கிட்டத்தட்ட வந்து 2 பீஸ் ஆகிட்டுருக்கு. ஹேண்டில் பார் யூனிட் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நம்ம எந்த மாதிரி வண்டியாக இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். இந்த வண்டியில் வந்து ஃபோர்க்கு பெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் தான். இங்கே பாருங்கள், பேக்கில் வந்து வண்டியோட ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் இந்த ரியரோடைய அந்த ஃப்ரேம் டிசைன் அதுவே பெண்டாக இருக்குது. ஃபுல்லாக மட்கார்டு எல்லாமே உடஞ்சிருக்கு. இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட்டடாக ரெடி பண்ண போகிறோம்.
வெறும் 9000 கிலோமீட்டர் வெஹிக்கிள் ஓடின வண்டி தாங்க. கொஞ்சம் டிரைவிங்லாம் பார்த்து ஓட்டுங்க, ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா நம்மளுக்கு எதனா ஒன்றா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வண்டிலாம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா இந்த வெஹிக்கிள் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் கரிஷ்மா ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பல்ஸு, இந்த மாதிரி எல்லா வண்டிகளும் நம்ம எஸ்கே பைக்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ரெஃபரன்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் வந்து இந்த வண்டியெல்லாம் வந்து டாடா ஏசி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கேவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வெஹிக்கிள். அதனால் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓட்டுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஹேண்டில் பார்லாம் உடஞ்சதுக்கான எப்படி உடஞ்சிருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பட் இந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் பாரு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸே உடஞ்சிருச்சு. இவ்வளோ திக்னஸாக கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சிடென்ட்னால என்ன ஆயிருக்குன்னா ஹேண்டில் பார் வந்து 2 பீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக ஓட்டுங்க. எந்த அளவுக்கு பெண்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக அந்த கிளாம்ப் எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு உங்களுக்கு. என்ன வண்டினா இந்த யமஹா ரே தான். வண்டியை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டு என்ன இதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ரியல் மட்கார்டு எல்லாமே ஃபுல்லாகவே போயிட்டு இங்கே பாருங்க. உள்ள பாருங்க, ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளவு இந்த மாதிரி மண்ணெலாம் இருந்ததுன்னா இங்கே பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த கேபிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிளில் கண்டிப்பாக ப்ராப்ளம் தாங்க வரும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான வாட்டர் வாஷ்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் ஃபோர்க்கு அப்புறம் எவ்ரிதிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு கிளாம்ப்லேயே போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டின்னு பார்த்தலாம். அந்த டியோ இது பார்த்தீங்கன்னா யூனிக்கான நம்மளுடைய கஸ்டமரு சர்வீஸ் அண்ட் கிளச் இஷ்யூக்காக விட்ருக்காரு. ஆக்டிவா 5G சர்வீஸு. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் வெஹிக்கிள். ப்ரெஷர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரண்ட் எல்லாமே உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். மீட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா, இது வந்து அப்பாச்சி ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஒர்க்குக்காக. இந்த வண்டி இன்ஜின் ஒர்க்கு, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குங்குமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டிகள் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத. மெயின் உங்களுடைய சப்போர்ட் தான். மெயினாக முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா விதமான வண்டிகளையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோன்னு பாருங்கள். எல்லா வித வண்டிகளுக்கும் மெயின் டைமிங் தாங்க. அந்த கஸ்டமர் எப்போ வண்டி விட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணி. ஓகே, நம்மளுடைய எஸ்கே பைக்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுங்க. ஹிமாலயனுக்கு 2 டயரை மாற்ற சொல்லி நம்மக்கிட்ட வந்து வெஹிக்கிள் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு டியூப் டயர் தான் வரும் உங்களுக்கு. அதோட டைப்பும் பார்த்துக்குங்க. அப்போலோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 12 வரும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு பேக் வந்து என்ன டயர் சைஸ் வரும்னா 120 90 17 வருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு இந்த டயர் தான் இப்போ நம்ம போட போகிறோம். 2 டயர். இந்த ஹிமாலயன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 டயரும் வந்து மாற்ற சொல்லியிருந்தாங்க. அப்போலோவில் தான் மாற்றிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், 2 டயருமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் ஆன் டைமிங் தாங்க. நம்மக்கிட்ட சொல்கிற வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு இல்லை, 2 வீலர் ரிலேட்டடாக என்னென்ன ஒர்க்கோ எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வெஹிக்கிள் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கஸ்டமர் டெலிவரி வெயிட்டிங். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் சர்வீஸ்க்காக ரிசீவ் பண்ணியிருக்கோம். கிளச்செல்லாம் இஷ்யூ இருக்குது, பிக்கப் எதுவுமே இல்லை. இந்த வண்டியும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக நம்ம சர்வீஸ் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டடாக பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து வண்டியை தள்ளிட்டு தான் வந்தார். இந்த வண்டி ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஒர்க்கை ரெடி பண்ணிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட வண்டி பற்றி பார்க்க போகிறோம். ஹோண்டா யூனிகார்ன் 150. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் எல்லாம் நம்ம கிளச் பிளேட் மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரோட போல்ட் எப்படி கைட்டுறது அப்படின்றத கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பெஷல் டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்வாங்க. இது பார்த்துங்க,
ஸ்ப்ளெண்டரோடைய 2வது கீருங்க. இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே பாருங்க ப்ராப்பராக இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டூல்ஸை வச்சு நம்ம இங்கே பாருங்க லூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே வச்சு பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே வண்டியில் இருக்கிற பொருளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரோட நெட்டு, அதாவது வண்டியில் இருக்கிற கீரு ஸ்ப்ளெண்டரோடைய 2வது கீரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுக்காக ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் நம்ம எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க, மெயினாக வந்து ஒரு வண்டிக்கும் நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபில்ட்ரு பாருங்கள், ஆயில் ஃபில்ட்ரு சொல்லுவாங்க. இந்த வண்டிக்கெலாம் வந்து உள்ளுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ஜினோட தேய்மானம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ஆயிலெலாம் மாற்றும் போது கண்டிப்பாக ஆயில் ஃபில்ட்ரு பேசிக்கலி எல்லாமே நம்ம பண்ணி தான் கொடுக்கணும். ஓகே, நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வண்டினா ஹோண்டா சிபி யூனிகார்ன். ஆக்சுவலி இந்த வெஹிக்கில் வருமோ என்ன கண்டிஷனாக வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு கம்ப்ளீட்டுங்க கிளச்சில் வர ஃபுல் செட்டை வந்து நம்ம மாற்றிருக்கோம். கஸ்டமர் வந்து பக்கத்தில் தான் இருக்கார். அவர் என்ன கேட்குறாரோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பாருங்க இந்த பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஜிக்ஸாக் பெயிண்டிங்கில் இந்த சைலன்சர் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கோம், இன்ஜினில் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் கஸ்டமர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க. நம்ம கம்ப்ளீட்டடாக ஒரு வண்டி சர்வீஸ்னால் இந்த மாதிரி A to Z பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக ஹாப்பி ஆகிடுவாங்க. கிளச்சில் ஒரு இஷ்யூ, கிளச்சு ஃபுல் செட்டு மாற்றிருக்கோம். ஒரு என்டையர் சர்வீஸுங்க A to Z ஃபுல்லாக கம்ப்ளீட். இந்த வண்டி வந்து மீட்ரு தான் உங்களுக்கு ரிவெஞ்ச் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கும். சாரி கார்டு எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டடாக பண்ணி முடிச்சிருக்கேன். இது மட்டும் பெண்டிங்கு, அதை மட்டும் நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அப்டேட் தான் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷனில் எக்ஸ்போ இந்த வெஹிக்கில் நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். மெயினாக நம்ம கொடுக்குற தகவல்லாம் உங்களுக்கு நிறைய யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு இன்ஜின்னா என்ன, அந்த இன்ஜினில் என்னென்ன பண்ண போகிறோம், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ஜின் கிட் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆஃப் இன்ஜின் கிட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் இருக்க வால்வு கிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோரிங் மார்க் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா வால்வு கிட்ட மாற்றிட்டு வால்வு கைடு வால்வு ஆயில் சீல் சொல்லுவாங்க. ஹெட்டோட ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருவோம். இது ரேக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரேக்கர்லாம் நல்லாவே தேஞ்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்கரை மாற்றுறோம். ஹீரோஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ நெட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தாங்க வாங்கணும். ஹீரோஸில் மட்டும் இங்கே வரும் 66 ரூபா வரும் உங்களுக்கு. இது நம்ம தனியாக தான் வாங்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டைமிங் செயின் கிட்டு கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், அதில் அந்த புஷ் ராட் ரப்பர்லேருந்து அந்த வீல்லேருந்து ஒரு கம்ப்ளீட் செட்டாக வந்துடும். ஆனால் அந்த ரோலர் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குதுன்றத கண்டிப்பாக பார்த்துடலாம். ஏன்னா இந்த ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த தைய மிஷின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இந்த தைய மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த நூல் சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்குங்க. இந்த எக்ஸ்ப்ரோ ட்விஸ்டரு இந்த மாடல் எல்லாம் கம்ப்ளீட் நம்ம வந்து என்ஜின் பண்ணும்போது டைமிங் செயின் கிட்ட நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். சிலிண்டர் கிட்ட புதுசு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் பிஸ்டன் கிட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த வண்டியை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கேம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து கேம் ஷாட் வந்து நம்ம அதே போடுறோம் உங்களுக்கு. இதுதான் வந்து அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிளேக், இவ்வளோ தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ஜின் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. டைமிங் செயின் கிட்டு அந்த பக்கம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெஹிக்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வண்டினா ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோங்க. ஹீரோ ஹோண்டா ஹீரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி தான். இங்கே பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டட் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெல்டிங்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு மெயினான ஜாயிண்ட் இது. இதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் கேட்டார். ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். கண்டிப்பாக கிடைக்கும் சார், நம்மக்கிட்ட வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், ஹீரோவுடைய ஜெனூனு. ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் விஷயம். வெல்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணால் 150 ரூபா 200 கேட்பாங்க. ஒரிஜினலே 180 ரூபா தான் ஆகுது. இங்கே பாருங்கள், இதை மாற்றிட்டு என்ன ஏதுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரிஜினல்னால் 180 தான் வருது. அதே மாதிரி லாக் செட்டுங்க, லாக் செட்டும் ப்ராப்ளமாக இருக்குது. லாக் செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் யூனிட்டை மாற்றுறோம். ரேட்டையும் பார்த்துங்க.
இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிட்ட வருதுங்க. இது என்ன வண்டினா ஹீரோ ஹோண்டாவில் ஸ்ப்ளெண்டர் ப்ரோங்க. நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வண்டி ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வெஹிக்கிள். எந்த அளவுக்கு ஸ்டேரிங் பாருங்கள். ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இப்படி இருக்க வேண்டிய ஸ்டேரிங் இப்படி ஆகிட்டுருக்கு. வர ஸ்டேரிங்கெல்லாம் ஸ்டேரிங் பெண்டு, ஃபோர்க்கு, அப்புறம் அந்த பேட்டரியோட பாக்ஸு கம்ப்ளீட்டலி எல்லாமே உடஞ்சிருக்கு. மெயினாக வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்ச் அசம்பிளி, மீட்டர் அசம்பிளி, ஹெட்லைட்டு வேறு மீட்டர்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு. இந்த மீட்டர் எதுவுமே பண்ணவே முடியாது உங்களுக்கு. அதே மாதிரி ஹேண்டில் பார் திருப்பும் போதும் இங்கே பாருங்கள் இது வந்து டச் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லு டோட்டலி பெண்டாக இருக்குது. இந்த வண்டியை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த வண்டி எப்படி ரெடி பண்ண போகிறோம் என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக நம்மளுடைய எஸ்கே பைக்ஸ்க்கு வந்திருக்கு. கம்ப்ளீட்டடாக பண்ணி முடிச்சுட்டு என்னன்றதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறாங்க. இந்த ப்ளஷர் வண்டியோட அப்டேட் பார்த்துக்குங்க. ப்ளஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே வரும் ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக டோட்டலி எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துங்க நல்லாவே பெண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்க ஹேண்டில் பாரோட பொசிஷனு பெண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் கிடைக்குமானா நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். வைசரு ஹெட்லைட் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா சார் பட்ஜெட்டில் பண்ணுங்கன்னாங்க. அதனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிராண்ட் தான் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் தான் உங்களுக்கு. 6 யூனிட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீட்டர் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சிருச்சு. இந்த மீட்டர் அசம்பிளி வந்து எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள். அதனால் இந்த ஃபுல் யூனிட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள் பேக் கேஸ் அது கூட உடஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மீட்டரை நம்ம ஃபுல் செட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த வண்டியிலேருந்து ரிமூவ் பண்ணது. கிரிப் செட்டு, ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 6 யூனிட்டு மீட்டர் அசம்பிளியும் செட் பண்ணியாச்சு உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஹேண்டில் பாரு, அதுக்கப்புறம் ஃபோர்க்கில் பெண்டு, ஹெட்லைட் அசம்பிளி, சுவிட்ச் எல்லாமே மாற்றிட்டோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் மீட்டர் அசம்பிளி எவ்ரி திங் ஒர்க்கை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த சுவிட்சஸ் எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட் ஷீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6-8 ஸ்க்ரூ வரும். இப்போ இதில் ஒரு ஸ்க்ரூ கூட இல்லாமல் இந்த ஷீல்டு இந்த பக்கம் உடஞ்சிருச்சு. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா சார் அது பட்ஜெட்டில் வரல சார் அப்படின்னு சொன்னார். சரி சார் என்ன பண்ணலாம், நான் இதே எதனா ஐடியா பண்ணி கொடுங்கன்னாரு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லாமே டேக் தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க 1 2 3 அந்த பக்கம் 3. அதே மாதிரி நம்ம டேக் வச்சுட்டு ஒயர் கட்டர் இருக்குல்ல, இங்கே பாருங்க ஜஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான். இது வந்து பட்ஜெட் வண்டின்றதுனால நம்ம பட்ஜெட்டில் சிம்பிளாக இப்போதைக்கு ஆடாத அளவுக்கு ஆனால் சார் இந்த வண்டிக்கு ரொம்ப செலவு பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லிட்டாரு. பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு எல்லா டேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும். ஆனால் அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா தூளாக உடையில உங்களுக்கு. ஓகே, நம்ம எஸ்கே பைக்ஸில் நம்மக்கிட்ட கொடுத்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். என்னென்னா ஒரு ஆக்சிடென்ட் வண்டி, 6 யூனிட்டு, ஹெட்லைட் யூனிட்டு, ஹேண்டில் பாரு, மீட்டர் அசம்பிளி எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். வண்டி ஃபைனலாக எப்படி வந்துருக்குதுன்றதை பாருங்கள். இந்த ஷீல்டு தான் வந்து ஃபுல் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்லேயே வந்து ஆடாத அளவுக்கு இப்போதைக்கு நிப்பாட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணோம். நம்மக்கிட்ட சொன்ன ஒர்க்கை வந்து பாருங்க இந்த 6 யூனிட்டு, மீட்டர் கவரு எல்லாமே இன்க்ளூடிங் மாட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். உங்கள்கிட்ட வரும்போது வேறு கண்டிஷனாக இருந்தது. ஒரு இமீடியட்டாக வண்டி கேட்டிருந்தார். கஸ்டமருக்கு நம்ம வண்டி எப்படி எடுக்கிறோம் அதே மாதிரி டெலிவரி கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப மெயின். பாருங்க இந்த வண்டியை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்களோட வண்டிகள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு. இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் வார்ம் கியர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இந்த வார்ம் கியரோட ரேட்டை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினலு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா கிட்ட வருது. இதுதான் அது வண்டியில் இருந்தது. இப்போ வண்டியில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதை தான் இப்போது ஒரிஜினலில் நம்ம மாற்ற போகிறோம். ரியரில் பிரேக் ஷூவோட ரேட் பார்த்துக்கோங்க. புல்லட்டு
பிரேக் ஷூஸ் கொஞ்சம் ரேட் அதிகம் தான் உங்களுக்கு. 350 ரூபா கிட்ட வருதுங்க. இதோட பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ₹350 வருது, வித் ஸ்ப்ரிங்கோட வருது. போட்டிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரிஜினல். உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா FZ-S வெர்ஷன் 3. ஏர் ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணும்போது ப்ராப்பரான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபில்டரை வந்து நம்ம கைட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டு கேப் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள், டஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள். அதை வந்து நம்ம நோஸ் ஸ்ப்ரேயரில் நம்ம எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். யமகா சீரியஸில் எல்லாமே கண்டிப்பாக கழட்டி க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாரு, அதே மாதிரி இந்த மாதிரி கனெக்டர் வச்சுட்டு தெரியுதுங்களா அவர் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாரு. ஆனால் இதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லாம் உங்களுக்கு கரெக்டாக போகும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் பல்சர் இந்த வெஹிக்கிளில் செயின் பாக்கெட் கிட்ட தான் நம்ம மாற்ற போகிறோம். பேக்கில் வர பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் பெட்ரோல் டேப்பு, அப்புறம் பெட்ரோல் டியூபு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாற்ற போகிறோம். இந்த வண்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கெட் எல்லாமே போயிடுச்சு. வணக்கம், எஸ்கே இருக்குமா. பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் பாக்கெட் மாற்றுறதுக்காக நம்ம கிட்ட வருது. இந்த செயின்ஸ் பாக்கெட்டு எதுக்கு போகுது அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி. கேக் பார்த்துருக்கீங்களா? கேக் இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு செயின்லாம் எக்ஸ்டெண்டபிள் ஆகும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள், பாருங்க கேக் மாதிரி எடுத்தால் இதில் செயின் எல்லாம் போயிட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்கள். இந்த செயின்ஸ் பாக்கெட்டு போன காரணமே இதுதான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அதனால் உங்கள் வண்டிங்களை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னா இதெல்லாம் கழுவிட்டு கண்டிப்பாக வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் செயினுக்கு வந்து லைஃப் வரும். இந்த வண்டியை வேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த செயினில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒன்றுமே புரியலைங்க. இது பாருங்கள், செயினே தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் இருக்குதுங்க மண். இவ்வளோ மண் இருந்தால் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் செயின்ஸ் பாக்கெட் எப்படி லைஃப் வரும்? ஃபுல்லாக மண் இருக்குங்க. பாருங்க, செயினே தெரியல. இதனால தான் செயின்ஸ் பாக்கெட் போயிருக்கு. ஓகே, செயின்ஸ் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டுங்க. இந்த மாதிரி செயின்ஸ் பாக்கெட்டை பார்த்துருப்பீங்களான்னு தெரியலங்க. பாருங்கள், மொத்தமே வந்து டோட்டல் மண்ணும் வந்து இதில் தான் இருக்குது. இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் வண்டி லைஃப் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் உண்டு. இங்கே பாருங்கள், இது வந்து பஜாஜ் பல்சர். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோ ப்ளஸ்ஸு ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000-50,000 கிலோமீட்டர்லாம் ஒன்றா அந்த 4 ஸ்பீடில் ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹72 தான் வரும் உங்களுக்கு. 941Sன்னு வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ என்னன்னா இந்த ஸ்ப்ரிங்கை மாற்றிட்டு ஆயிலெலாம் மாற்றி இந்த சஸ்பென்ஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 கோட ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் ஹார்டாக இருந்தது. கரெக்டாக லெவல் பார்த்து இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் 150 ml தான் போடணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸ்ப்ரிங்கு வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ் போயிடுச்சுனாலே நம்ம ஸ்ப்ரிங்கை மாற்றினாலே ரொம்ப நீட்டாகிடும் உங்களுக்கு. ஓகே, நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டின்ற CBR, ஹோண்டா ஆக்டிவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி. இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிளில் BS6ல் இந்த மட்கார்டு வந்து இந்த கிளாம்ப் தாங்க உடையுது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் யமகா FZ-ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்வீஸ்க்காக ரிசீவ் ஆயிருக்கு. புல்லட் கிளாசிக் 350 இந்த வெஹிக்கிலும் ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. டிஸ்க் பேடு அந்த மாதிரி 4-5 ஒர்க் சொல்லியிருக்காங்க. அதையும் பண்ண போகிறோம். ஸ்பீடாமீட்டர் ஓடல. இந்த ஆக்டிவா வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம். நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் வந்து எல்லா விதமான வண்டிங்களையும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தா இருக்கோம். ட்விஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் பெட்ரோல் ஊற்றிட்டே இருக்குது, அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சேரு மண்ணெல்லாம் பறதுனால இந்த கிளாம்ப் வந்து அடிக்கடி போயிடுங்க பாருங்கள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்டு கொஞ்சம் உங்களுக்கு இதுவாகுது. என்ன ஆகுதுன்னா உடஞ்சிருது.
அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கம்பெனிஸில் இந்த மாதிரி மட்கார்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுற அளவுக்கு இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு. மட்கார்டு கிளாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த BS6 ஆக்டிவான எல்லா வண்டியிலுமே இருக்குது. எதனாலனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேரு மண்ணெல்லாம் படும் உங்களுக்கு. அதனால் இந்த கிளாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு போயிடுது. அங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் எஸ்கே பைக்ஸில். எஸ்கேலேருந்து குமார். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது வந்து என்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ஒரு வெஹிக்கிளில் வந்து 4K ப்ரோக்கன் ஆகிடுச்சு. கஸ்டமர் நம்ம என்ன கேட்டார், 4th வந்து கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டார். 4th அவைலபிள் இருக்குது. அதனால் இப்போ அந்த ப்ராடக்டோடைய MRPயை பார்த்துடலாங்க. ஏன்னா ஹோண்டா டியோக்கு பார்த்துக்கோங்க 2651 ரூபா கிட்ட வருது. பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5110KZ4900. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க ஹோண்டா டியோ. இது 4 கிலோமீட்டருங்க. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வராதுங்க. சஸ்பென்ஷன் தனியாக தான் வாங்கணும். இந்த ஆம்புஷ் சொல்லுவாங்கள்ல, கிரீன் புஷ் ஆம்புஷ், கிரீன் புஷ்ல அதிலே வந்துடும். ஆம்புஷ் அந்த கிளாம்பும் வராது உங்களுக்கு. 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும். ஓகே, இந்த வெஹிக்கிள் வந்து என்ன வெஹிக்கிள்ன்றதை பார்த்துங்க. நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா KTM. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு, செல்ஃப் ஸ்டார்ட்ரு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் CBR. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த கவுல்லாம் கைட்டினா தான் தெரியுது. இங்கே பாருங்கள் இந்த கவுல் உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஸ்ட் ஆகுது உங்களுக்கு. இந்த கவுல் இருக்கிறதுனால தெரியாது உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஸ்டார்டர் கம்ப்ளைண்ட்டு. இதையும் பார்த்துட்ருக்கோம். இது என்னென்னா ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, CBR, அப்புறம் KTM இந்த மாதிரி வண்டிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக போயிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம்னா எஸ்கே பைக்ஸை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டின்றதை பார்த்துலாம். இன்றைக்கி வந்து மண்டே. யமகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். FZ 0 ப்ளஸரு, பல்சர் NS 0 ப்ளஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. பஜாஜ் பல்சர், ட்விஸ்டரு, பஜாஜ் பல்சர் இன்றைக்கி மார்னிங் நம்ம சர்வீஸ் எடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம வெஹிக்கிள் எடுத்தோம். எல்லா விதமான ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றுனாலும் எஸ்கேவை கான்டாக்ட் பண்ணுங்கள். யமகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த வண்டியில் இந்த பேட்டரி இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Z5 தான். 1712 ரூபா கிட்ட வருது. இந்த வண்டிக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா யமகாவுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேட்டரி தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் மார்னிங், மண்டே மார்னிங். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் பல்சர் ஒரு சர்வீஸ் புக்கிங். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸு நம்மக்கிட்ட தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காரு. வண்டியோட கண்டிஷன் செக் பண்ணிங்க. மெயின் வந்து டைமிங் தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2500 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நீட்டாக சர்வீஸ் பண்ணுருவாங்க. இந்த வெஹிக்கிள் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 22,462 ஓடி இருக்குது. சப்போஸ் கிலோமீட்டர்ஸ் ஓடலனாலும் ஒரு 3 months to 100 days கணக்கு வச்சுட்டு இந்த வெஹிக்கிள் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைச்சேரி தான் நம்ம பிக்கப் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெகுலர் கஸ்டமர்ஸுங்க. என்ன பண்ண முடியும் சார், நம்மளை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளை கண்டிப்பாக பிடிச்சிரும், நம்மளுக்கும் அவங்கள பிடிச்சிரும். அதுக்காக நம்ம வந்துட்டு வண்டியை இங்கே கொடுத்துட்டு நம்மளுடைய வண்டியை கொடுத்து இந்த வண்டியை நம்ம பிக்கப் எடுத்திருக்கோம். ஈவினிங் 5 மணிக்கு டெலிவரி சொல்லியிருக்கேன். கமிட் பண்ணிட்டு மெயின் டைமிங் தாங்க. இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டைம் வந்து பார்த்துங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:40. இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். வெஹிக்கிளை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி டு டெலிவரி. பார்த்துக்கோங்க. சர்வீஸில் நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னார். பேக்கில் ரியரில் பிரேக் ஷூ மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலு, வாஷிங்கு, பிரிண்ட்டு, டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயிலு, எவ்ரி திங் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க.
டயர் பாலிஷாக இருக்கட்டும் எவ்ரி திங் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் முடிச்சிருக்கோம். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்துங்க நம்ம ஒர்க் ஷாப் வந்து பிஸியாக தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எல்லா வண்டியும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ கூட பாருங்கள் ஒரு NS ஒன்று ஒர்க் போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு ஆல்ங்க, எல்லாருக்குமே ஒரு நன்றியை கண்டிப்பாக நம்ம தெரிவிச்சுக்கிறேன். டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒர்க்கு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவில் வந்து ப்ளஷரு. இந்த வண்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர் சுவிட்ச். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினலில் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது என்ன ரேட்டு, அது என்ன பார்ட் நம்பர் அப்படின்றத. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் புது அப்டேட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதோட பார்ட் நம்பர் பாருங்கள். ஏன்னா ஹீரோலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 351660 KT P890S இதான் அதோட பார்ட் நம்பரு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 55 ரூபா வருதுங்க ஹீரோவோடைய ஓயிங்க. இது ஒரிஜினல் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா டியோ ப்ளஷர் எல்லாத்துக்குமே சேம் தான். எப்படி மாற்றுறதுன்றத பார்த்துங்க. கனெக்ட் வச்சுட்டு கரெக்டாக வந்து இங்கே ஒரு நிக்கு இங்கே ஒரு நிக் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இப்படி வெளியே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த 2 லாக் இருக்குது பாருங்க. இந்த 2 லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் எப்படி ஷேக் பண்ணிவிட்டு இந்த 2 கை வச்சு இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுவிட்சு வந்துடும். இதான் வந்து ஒரிஜினல் சுவிட்சு. இந்த சுவிட்சில் இங்கே பாருங்கள், இதில் 2 ஸ்டைப் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் வரும் உங்களுக்கு. இது ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரியான மழைங்க. அந்த மலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த வெஹிக்கிளை வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்தார். காலையில் கொடுத்தாரு, சாயந்தரம் கிடைக்குமான்னு கமிட்மெண்ட் கேட்டார். கண்டிப்பாக தரேன் சார் சொல்லியிருந்தேன். இந்த வண்டியை வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அவர் சொன்ன மேஜர் கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஒர்க் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபையும் வந்து நம்ம ஒயரிங்கில் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். பேட்டரியில் ப்ராப்ளம், பேட்டரியும் மாற்றியாச்சு. வண்டியோட கண்டிஷன் என்னன்றதை லைவாக செக் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இங்கெல்லாம் வந்து டேக் போட்டிருக்கோம் உங்களுக்கு. வண்டி ஐலிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இந்த வெஹிக்கிள் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 72,000 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆயிருக்கு. சோக் கேபிளில் ஒரு இஷ்யூ, சோக் கேபிளும் சொன்னார், அதுவும் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குமார் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வண்டின்றதை பார்த்தலாம். இந்த ஹோண்டா டியோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்காக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான அலாய்மெண்ட்டு. அது என்ன ரீசன் அப்படின்னு கஸ்டமருக்கு வந்து தெரியாது. இங்கே பாருங்கள், சஸ்பென்ஷனே புரோக்கன் ஆகிருக்கு. உள்ளே வர அந்த ஸ்ப்ரிங்கே உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெயின் வரும், எல்லாமே வரும். இங்கே பாருங்கள், கையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம எத்தனை மணிக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வண்டியை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியை. அதனால் சஸ்பென்ஷன்லாம் மெயினாக பாருங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் ஆகிடும். இந்த ஹோண்டா டியோஸில் இதை கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் வண்டிகளை சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் நீங்களே பார்க்கலாம். சேனலை ஃபாலோ பண்ணிங்க. டியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்க்கை வந்து எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபோர்க்கோட கண்டிஷன் பாருங்கள். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 4K உங்களுக்கு புரோக்கன் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்கள், புது 4K இப்படி தான் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சிருக்குங்க. பாருங்கள், இந்த வண்டியோட ஒர்க் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹீரோ ப்ளஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமு. என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. அதனால் வந்து கஸ்டமர் வந்து சுஸ்ஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சுஸ் ஒயரிங் கிட்டு இதோட பார்ட் நம்பர் மெயினாக பார்த்துக்கோங்க.
ஓல்டு மாடல் ப்ளஷருக்கு பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அது DEUS 029P பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ப்ளஷர் 102 ES 2008 மேனுஃபேக்சரிங் 24 தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1385 ரூபா கிட்ட வருது. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம இந்த ஒயரிங் கிட்ட தான் கஸ்டமர் இந்த மாட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. என்ன வண்டினா ப்ளஷருக்கு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எலக்ட்ரானிக்கல் எல்லாமே என்னென்னு பார்த்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் பார்த்துருங்க. ஒயரிங் கிட்ட ஒர்க் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹெட்லைட், டூமு, சைட் ஷீல்டு, ரியர் எல்லாத்தையும் கைட்டுங்க. ஏன்னா கம்ப்ளீட் யூனிட் வந்துடுங்க இதுக்கு. நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னா இந்த வண்டிக்கு ஒயரிங் கிட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் பெண்டு அதுக்கான ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு. பெண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாக்கப்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சாக்கப்ஸ் எல்லாம் ப்ரோக்கனே ஆகிடுச்சு. இந்த ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்டு கிளாம்ப் எல்லாமே போயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த கிளாம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து வெல்டிங்கில் சொல்லிவிட்டு இது மாதிரி வந்து கிளாம்பெல்லாம் நம்மளே செஞ்சுருக்கோம். இந்த கிளாம்பையும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெல்டிங்கும் வச்சுருக்கு. அதே மாதிரி ஸ்டாப்பர் சொல்லுவாங்க பாருங்கள், ஹேண்டில் பேர் திருப்பும் போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டேர்ன் ஆகாது உங்களுக்கு. ஃபோர்க்கில் வந்து பெண்ட் எடுத்துகிட்டு சாக்கப்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது உள்ளே வர அந்த போல் நட்டு அதுக்கப்புறம் ஆம்பூஷ் கிட் சொல்லுவாங்க, அதுவும் வந்து போயிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நம்ம ரிசீவ் பண்ணோம். என்னென்ன ஒர்க்குங்க அப்படின்னா ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் எல்லாமே நம்ம மாற்றிட்டு ஃபோர்க் பெண்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கஸ்டமர் என்னென்ன ஒர்க் சொன்னாரோ எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிட்டோம். மெயின் டைமிங்க இன்றைக்கி தான் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 9:30 நம்மளுடைய ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ப்ளஷர்லேயும் செல்ஃப் மோட்ரு வந்து ப்ராப்ளம், ஃபுல் ஒயரிங் கிட்ட இந்த ஒர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி முடிச்சுட்டோங்க. டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு ஒர்க்கை நம்ம அன்னன்னைக்கு முடிச்சாதான் மறுநாளைக்கு ஒரு ஷைன் ஒன்று புக் ஆகிருக்கு. அந்த ஷைன் ஒன்று ஒர்க்கு புக் ஆகிருக்குங்க பாருங்க. ஒர்க்கெல்லாம் போயிட்டு தாங்க இருக்குது. எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். வரேன் செல்ஃப் ஒயரிங் கிட்ட எல்லாம் மாற்றிட்டு வரேன். செல்ஃபு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆர்என் ஒயரிங் கிட்ட மாற்றினாலே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஆகிடும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய எஸ்கே பைக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டாவில் வந்து CBR 250ங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு லுக் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வண்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக போடாதீங்க. ஏன்னா இப்போ இந்த ஃபியூல் பம்பு எப்படி வரும்ன்றத பார்த்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட்டுங்க. இது எந்த வண்டி இதுனா CBR இங்கே பாருங்க 250. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை வந்து ஃப்ளோ பண்ணுற ஃபுல் யூனிட் இதாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 to 14,000 கிட்ட வருது உங்களுக்கு. இது வந்து பெட்ரோல் கம்மியாக வச்சு ஓட்டினீங்கனாலும் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேங்க்குள்ளே எப்படி வரும்ன்றத கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். CBRோட ஃபியூல் பம்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது எதுக்காக வந்து இந்த வீடியோ இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த டைப் தான் வருது. அதனால் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ஒரு 3 லிட்டருக்கு மேலே அபோவ் டேங்க் உள்ள பெட்ரோல் இருக்கணுங்க உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப மெயினுங்க. அதனால் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர், லைக், கமெண்ட். பை பை. எஸ்கேலேருந்து குமார். இன்றைக்கி என்ன வண்டினா ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸில் ஆப்டிமான்னு சொல்லிட்டு ஹீரோவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது. அதை தான் சரி பண்ண போகிறோம். இந்த கிளாம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அந்த கஸ்டமருக்கு நம்மகிட்ட சொன்னார் ரெக்குயர்மெண்ட்டு. கிளாம்ப்லாம் நம்மளே செஞ்சு தான் இந்த பாக்ஸ்லாம் அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஒரு ரெகுலரான கஸ்டமர். இப்போ வந்து ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டார். கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். வண்டியை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஃபோர்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு மெயினான விஷயம் இருக்குது. இந்த வண்டியில் பாருங்கள், அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் மெயின். இங்கே பாருங்கள், இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆன் சொல்லிட்டு இப்போ வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பர்லாம் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அந்த டைம்லேயே இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வண்டி பார்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது ஆன் பண்ணிடணும் உங்களுக்கு. அதே மாதிரி சார்ஜர் பாருங்கள்,
அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜர்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 கிலோமீட்டர் கிட்ட இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டோன்னா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் ஹீரோ ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, டியோ, ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸர், மேஸ்ட்ரோ, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டூல்ஸை மட்டும் மெயினாக பார்த்துக்கணும். ஃபோர்க்கு ரொம்ப அப்சல்யூட்டாக டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாக்ட் டூல்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிக்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்கும். சில பேர்கிட்ட இல்லாமல் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக டூல்ஸ் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸாக்டாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மெயின். ஓகேங்களா, எப்படி கைன்றதுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டுக்காக நம்ம ஒரு 32 ரிங்ஸை போடுவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32 ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் போட்டுட்டு இப்படி லூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே போயிட்டு இதில் இடிக்கும். லூஸ் பண்ணவே முடியாது உங்களால், சரிங்களா? அதனால் இந்த டூல்ஸ் ஒரு விஷயமே பார்த்துக்கோங்க. சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த பிட்டு பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வரும். இங்கே பாருங்கள், இதை வந்து ஜஸ்ட் அப்படியே போட்டு வரும். அப்படியே ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சுற்றணும் அப்படின்னா நெட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த நெட்டை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டூல்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். இங்கே பாருங்கள், போட்டு ஈஸியாக நம்ம லூஸ் பண்ணாலே போதும். இது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோங்க. இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா டியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு கஸ்டமர் நம்மள்கிட்ட கால் பேக் பண்ணார். எனக்கு இந்த பாக்ஸ் வேணும்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னா, அந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று ப்ரோக்கன் ஆகிடுச்சுங்க, சீட்டு அந்த மாற்ற இடம் கிடைக்குமான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என் கையில் வச்சுருக்கிறது இதோடைய பார்ட் நம்பர். இங்கே பாரு, மெயினே இந்த பார்ட் நம்பர் தாங்க. இதை பார்த்துங்க, 81250K KZK 900. மெயினாக ஹோண்டாவுடைய ஓயிங்க. இங்கே பாரு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதோடைய பாக்ஸ் லக்கேஜ் இதுதான் உங்களுக்கு வெறும் 813 ரூபா கிட்ட வருதுங்க. இது எப்படி வரும்ன்றத பார்த்தோம்னா ஒரிஜினல் பாக்ஸுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஓய் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஓயோடைய சிம்பிள் அண்ட் பார்ட் நம்பர் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வரும். இந்த மாதிரி எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேணாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெட்லைட் டூம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, பெரிய ஹோல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கிளாம்பெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க ஆல்ட்ரேஷன். பட் இந்த பாட்டம் பீஸே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்றதை பார்த்துக்கோங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் வந்து மேஸ்ட்ரோ எட்ஜிங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து புக்கிங் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக வந்து எல்லா வண்டிக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் வண்டியில் தண்ணி எதாவது போயிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. வரும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கியர் பாக்ஸ் உள்ளே வர யூனிட் எல்லாமே போயிடும். மேஸ்ட்ரோவில் எட்ஜிங்க. இன்ஜின் ஆயில் மாற்றும் போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஓட்டினீங்கன்னா இது உள்ளே வர கீர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். உங்களுக்கு தண்ணியில் போச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி தகவல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஓகே, இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. இதெல்லாம் வந்து ஃபோர்க் பெண்ட் எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் பெண்டு. வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வெஹிக்கிள் தான் இது.
இந்த வெஹிக்கிளில் ஃபோர்க் பண்ட் எல்லாமே நம்ம மாட்டி முடிச்சுன்னா எதுன்றதை அப்டேட் பண்ணுறோம். நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வெஹிக்கிளுக்கு ஃபோர்க்கில் ஒரு இஷ்யூ, ஃபோர்க் பெண்டு, எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு. ஸோ இந்த வெஹிக்கிளில் நம்ம ஒர்க்கை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதுவும் டெலிவரி. இந்த ஹீரோ மேஸ்ட்ரோக்கு இன்றைக்கி தான் வண்டி மார்னிங் ரிசீவ் பண்ணோம். ஹெட்லைட்லாம் டூமெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, புரோக்கன் ஆகிருக்கும். ஹெட்லைட் டூமெல்லாம் என்ன சொன்னார்னா இன்றைக்கே எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணி நீட்டாக எனக்கு இன்றைக்கி ஈவினிங்கே டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் 8:15. அந்த வெஹிக்கிள் நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். வண்டி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம எல்லா விதமான வண்டிகளும் A to Z ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வண்டி வந்து கேட்டிருக்காங்க, ஹெட்லைட் டூமு இதெல்லாம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க. 100% ஓகே. வெஹிக்கிள் எல்லாமே ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிள் BS6 ஒரு சர்வீஸ்க்காக நம்மக்கிட்ட புக்கிங் ஆகிருக்கு. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் இந்த வெஹிக்கிள் வந்து ஓடிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஓடிருக்கு அப்படின்னா 13,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. இது ஜென்ரல் ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். மெயின் இந்த வண்டிங்க. இந்த வண்டியில் இப்போ தான் ரிசீவ் பண்ணுறேன். கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிளச் பிளேட் மாற்றினேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிளச்சிங்க பாருங்கள் சுத்தமாக ப்ளேவே இல்லாத மாதிரி ஃபுல் டைட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே க்ளோஸாக இருக்குது. ஆனால் ரீசெண்டாக கிளச் பிளேட் எல்லாமே நான் மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ரெஃபரல் கஸ்டமர் மூலிமா இந்த வண்டி வந்திருக்காங்க. இந்த வண்டி பார்த்துங்க NSங்க. இந்த வண்டியில் ஃபுல் ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்னன்றதை கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து ஃபோர்க்கும் பெண்டு இருக்குது. சென்டர் ஸ்டாண்டும் உங்களுக்கு இல்லை. சென்டர் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு ஒரு கம்ப்ளீட் என்டையர் சர்வீஸ் ஒர்க்கு தான் இந்த வண்டியில் பண்ண போகிறோம். ஃபோர்க் ஆயிலு, ஃபோர்க் பெண்டு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் அந்த கஸ்டமருக்கு நம்ம கேட்டிருந்தார். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாக்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அங்கே பாருங்க நம்மக்கிட்ட சொன்ன ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்குமே போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஃபோர்க் அசம்பிளியும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வண்டிக்கு தான் வந்து அந்த ஃபோர்க்கு ஃபுல் அசம்பிளியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹோண்டா டியோக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓல்டு மாடலுங்க. இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புஷில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புஷ் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ்கிட் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பித்தளையிலே அந்த காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான வீடியோ. இங்கே பாருங்கள் இதை வந்து ஹோண்டாஸில் நம்ம ஒரிஜினல் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹோண்டாவுடைய பார்ட் நம்பர், இந்த பார்ட் நம்பரை பார்த்துங்க. ஆம்புஷ் கிட்டு இதான் அதோடைய பார்ட் நம்பரு. 412 ரூபா வருதுங்க. அந்த காலத்து வண்டிலாம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு புஷ்கிட்லாம் கொடுத்தாங்க. இப்போ வரதெல்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு. இந்த வண்டிக்கு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டி ஓல்டு வண்டி யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா இந்த பார்ட் நம்பர் வச்சு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே. FPZலாம் ஹோல்சேல் தெரியுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 3 வாட்டி கிளச் பிளேட் மாற்றிட்டேன்னு சொல்லி நம்மக்கிட்ட இப்போ வண்டியை வந்து கொடுத்துருக்காரு. கிளச்சை லூஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் கிளச் பிளேட்ஸு கண்டிப்பாக எந்த அளவுக்கு போயிருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க. அது கூட ப்ராப்ளம் இல்லை. எந்த அளவுக்கு இந்த இடத்துலலாம் வெட்டு இருக்குது பாருங்கள். இன்னொரு விஷயம் சென்ட்ரல் கிளட்ச் ப்ரெஷர் பிளேட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோரிங் மார்க் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமே ஆயிடுச்சு. இங்கே பாருங்க தேய்க்கும் போது உங்களுக்கு தெரியுது பாருங்க. இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். மெயின் பெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் வந்து லைட்டாக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த ஷேக் பாருங்கள். இந்த FZலலாம் யமகா ஓஷாலாம் நிறைய இந்த கிளச் பிளேட் ப்ராப்ளம். இந்த பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம நம்ம இதெல்லாம் மாற்றினாலும் கண்டிப்பாக எத்தனை வாட்டி மாற்றினாலும் உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெல்லை நீங்கள் செக் பண்ணுங்கள். பெல்லில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கோரிங் மார்க் தான் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஆயில் ஃபில்டரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இங்கே பாருங்க ஆயில் ஃபில்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இன்ஜினில் வர அந்த தேய்மானம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் கழட்டி கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் வண்டியே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே
ஆட்கள் ரிசீவ் பண்ணோம் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் சர்வீஸ்க்காக பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம் ஆகிடுச்சு. அந்த ஒரு கம்ப்ளைண்ட்காக தான் நம்மக்கிட்ட வந்தது. நம்ம எந்த அளவுக்கு வெஹிக்கிளை A to Z வெஹிக்கிள் டயர் பாலிஷாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்றதை நீங்களே பார்த்துங்க. அந்த நீட்னஸ்ஸு ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. ஒரு ஃபுல் சர்வீஸை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் ஷூ ப்ராப்ளமாக இருந்தது. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே ஜாம் ஆகிடுச்சு உங்களுக்கு. அந்த ஒர்க்கையும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். வண்டி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அந்த ஒரு பாலிஷ் தாங்க வரும். சர்வீஸ்னால் நம்ம இந்த மாதிரி பாலிஷ் எல்லாம் போட்டு கொடுக்கவே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். இதெல்லாம் கம்பெனியில் டப்லான் கோட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலிஷ்லாம் போடுவாங்க. நம்மலாம் பாருங்கள் ஒரு சர்வீஸ்க்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ஷாப்பில் வந்து டைமிங் தாங்க மெயின். காலையில் வண்டி கொடுத்தாங்க, சாயந்தரம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருந்தா வண்டி ரெடி. இந்த ஹோண்டா டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு ஆயில் லீக் கம்ப்ளைண்ட்டு. இந்த ஆயில் லீக் கம்ப்ளைண்ட்டுக்காக இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆயில் லீக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாக போரு ஹெட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய ஃபுல் ஆஃப் கிட்டு சொல்லுவாங்க. இங்கே வாங்க, இதில் என்னென்ன வரும்ன்றதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட் கேஸ் கெட்னு வந்திருக்கு. இதோட பார்ட் நம்பர் தான் 256 ரூபா வருது. இதில் என்னென்ன வரும்ன்றதை கிளியராக போட்டிருப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஓரிங்லேருந்து பேக்கிங் வந்து சிலிண்டர் கிட்டு போரு எல்லா பேக்கிங் வந்துடும். இதில் என்னென்ன வரும்ன்றதை கிளியராக பார்த்துக்கலாம். இதோட பார்ட் நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். என்னென்ன வரும்ன்றதை கிளியராகவே பார்த்துக்கலாம். ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டாப் டோர் ஓரிங் சொல்லுவாங்க. இது வந்து சிலிண்டர் கிட்டோட பேக்கிங்கு, ஹெட் பேக்கிங்கு, அதுக்கப்புறம் சைலன்சர் கேஸ்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனரோட பேக்கிங் வந்துடும். இந்த கிட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே வந்திருக்கு. இது கரெக்டாக எந்த இடத்துல ஃபால்ட் வந்துருக்குதுன்றதை எக்ஸாக்டாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக. அது போனாலே இன்ஜினே போயிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இப்போ என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நியூன்னு சொல்லிட்டு மாறும். இங்கே பாருங்கள் இந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிலிண்டர் கிட்டோட கட்டிங் இங்கே வரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரிஜினல் பேக்கிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரிஜினல் பேக்கிங்கை உங்களுக்கு இப்போ நான் கரெக்டாக அதில் வச்சு காட்டுறேன். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு டிஃபரு? இந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரிஜினலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் போடுங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா இந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்காக இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நீட்டாக போடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் லீக் கம்ப்ளைண்ட்டு இங்கே பாருங்கள். அந்த டியோ இன்ஜினை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். பேக்கிங் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக கரெக்டாக இங்கே தான் அந்த கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் பேக்கிங் இந்த இடத்துல லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கண்டிப்பாக செக் பண்ணி மாட்டுங்க. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹீரோவுடைய அங்கோடைய வண்டிக்கு நம்மக்கிட்ட கொரியர் பண்ணி கேட்டிருந்தாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இதோட பார்ட் நம்பர் அவர் கேட்ட எக்ஸாக்ட் பார்ட் நம்பர். இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த வண்டி நின்று இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு. நம்மகிட்ட சொன்ன உடனே இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸை கொரியர் போட போகிறேன். ஓகே, நம்மக்கிட்ட சொன்ன ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அந்த பொருள் கிடைக்காம இருந்ததுன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொரியர் பண்ணுறோம். எங்கே இருந்துன்னா ப்ரொஃபஷனலில். இங்கே பாருங்கள், எந்த ஊருக்கு அப்படின்னா திருப்பூர். அட்ரஸ்லாம் பார்த்தோம். ரஞ்சித் குமார்ன்ற கஸ்டமர் தான் நம்மகிட்ட கேட்டிருந்தார். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்ம இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். இது பார்க்குறதா சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, பட் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு அவருக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பொருள்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம கேட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எஸ்கே பைக்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொரியரும் பண்ணி முடிச்சிட்டோம். மெயினாக வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு எல்லாேருக்கும் நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா நம்ம மூலிமா சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது உண்மையிலே அது ஒரு ஹாப்பி தான். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வேணாலும் கண்டிப்பாக எஸ்கேவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ அண்ணா, ரொம்ப தேங்க்யூங்கண்ணா. பார்சல் கிடச்சிருச்சுங்கண்ணா. நேற்றே கிடச்சிருச்சுங்கண்ணா. ஆமாம், ஆனால் இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாதமாக இது கிடைக்காம நான் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தேண்ணா. பரவாயில்ல,
கேட்டேன், இங்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. நானும் எல்லா பக்கம் கேட்டு பார்த்தேன், கிடைக்கலன்ட்டாங்க. உங்கள்கிட்ட கேட்டேன், 2 நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. வணக்கம், எஸ்கேல குமார். என்ன வண்டினா இன்னைக்கு ஜூபிட்டரில் ZX. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸு, வண்டியில் பிக்கப்பே இல்லை BS6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷனை மட்டும் பாருங்கள். ரஸ்டடுங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், BS6லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே கழட்டினா இந்த மாதிரி தான் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ ரெஸ்டாக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் இந்த கிளச்சி புள்ளி சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, இந்த புள்ளி எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்க, உள்ள எந்த அளவுக்கு ரஷ்டாக இருக்குது பாருங்க. அதனால் இந்த ஃபுல் செட்டு தாங்க இது போயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இது க்ரீஸிங் எதுவுமே பண்ணாதனால இந்த ஃபுல் யூனிட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரோலர் புஷ் எல்லாமே உடஞ்சிருக்குங்க. கிளச்சி ஃபுல் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த புஷ் எல்லாம் தேஞ்சிருக்கு. இந்த 2 புஷ்ஷு மட்டும் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி புஷ் இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியோட ஒர்க் தான் போயிட்டுருக்கு, கிளச்சு ஃபுல்லாகவே. அதே மாதிரி அந்த வண்டியை பார்த்துங்க. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி அவேர்னஸ் 4க்கு ஒரு இஷ்யூ. அவ்வளோ தூரத்துக்கு நம்மக்கிட்ட வண்டி இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒர்க்கும் வந்து இங்கே போயிட்டுருக்குங்க. ஸ்கூட்டர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெண்டரு, இந்த வண்டி, எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸ் சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா என்ன வண்டினா டிவிஎஸில் ஜூபிட்டரில் ZX. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்கள், கிளச்சு ஃபுல்லாகவே ரஸ்டட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஃபங்க்ஷன் ஆகலை. இப்போ இந்த செட்டு வந்து கிளச்சுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கிளச்சி புள்ளி சொல்லுவாங்க, அதோட செட்டு உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா, இந்த மாதிரி ஒரு புஷ்கிட் வரும் உள்ள. அது இல்லாமல் 2 ஆயில் சீல் வந்துடும், 2 ஓரிங் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த கப்பு, இங்கே பாருங்கள், ஷூவோட கண்டிஷன்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ஷர் ஆகிட்டு இருக்கு. தண்ணி உள்ளே போயிட்டு புஷ்ஷெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதனால் புஷ்கிட்டு கம்ப்ளீட்டடாக மாற்றும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு டயருக்கு மேலே தண்ணியெல்லாம் முழுகிச்சு அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக கழட்டி பார்க்கணும். அப்படியே நீங்கள் ஓட்டினீங்கனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கண்டிப்பாக அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். BS6 வெஹிக்கிள் டிவிஎஸ் குரூப்பில் ஜூபிட்டர் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அனுப்புங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாக்குள்ளே வந்தது இந்த செட்டு உங்களுக்கு. ஓகே.